தேவனை துதியுங்கள், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பம். நாம் இணைந்து துதிப்போம், இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம், நாம் இணைந்து தேவனை பாடுவோம். ஆருயிரே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, ஆறுதலே, துயரங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகளிலே எங்கள் இருதயத்தை திடப்படுத்தினவரே, உங்களை ஆராதிக்கிறோம்பான்னு சொல்லுங்க. தடைகளை நீக்கினவரே, எங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய செய்தவரே, எங்கள் முன் சென்றவரே, எங்கள் குடும்பத்தை காத்தவரே, எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றினவரே, எங்கள் விளக்கை ஏற்றினவரே, உமக்கு மகிமையாண்டவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை
அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே. உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே. உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. நல்ல கரங்களை தட்டி என்னை நடத்தி நீர் ஆண்டவரே. என் குடும்பத்தை நன்றாய் நடத்தி நீர் ஆண்டவரே. என் வேலைகளை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. என் தொழில்களை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. என் படிப்பை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று எல்லா தடைகளையும் நீர் நீக்கினீர். சத்துருக்களை சிதறடித்தீர். நன்மை உண்டாக செய்தீர். ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்தீர். எங்களை மறவாமல் காத்து வருகிறீர். எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய மகிமையினால் எங்களை சூழ்ந்திருக்கிறீர். எங்களுடைய போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்கள் இருதயங்களை மகிழ பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை கலிகூற பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தயவுக்காக நன்றி. அந்த இரக்கத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தை அப்படியே செய்வார். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தத்தை பெற்றவங்களா நல்ல கைகளை அசைத்து உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் உங்க மேல பலிக்கும். உங்க குடும்பத்தில் வந்து அது நிறைவேற போகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகத்தில் வருதோ, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட வசனத்தின் மூலமா என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தீர். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட தேவ மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவரே வேதாகமத்தை நான் வாசிக்கும் போது அவருக்கு செய்தது போலவே எனக்கும் நீங்க செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் தந்தீங்கப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆவியில என் உள் உணர்வில் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை எடுத்து வாசிக்க செய்தீர். அந்த வேத பகுதியில் நீங்க என்ன அற்புதம் செஞ்சீங்களோ அதே அற்புதத்தை எனக்கும் செய்வேன்னு சொல்லி நீங்க உறுதி கொடுத்தீங்கப்பா. அந்த அற்புதத்தை நினைச்சு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தீர்க்க தரிசனமா என்னோடு கூட
ஒரு வசனத்தின் மூலமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர். அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு பிரசங்கத்தை நான் கேட்கும்போது அந்த பிரசங்கத்தில் ஒரு வசனத்தின் மூலமாய் அந்த வார்த்தைக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போது என் ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தின்படி இப்படியெல்லாம் இருக்க போகிறது என்கிற ஒரு உறுதியை நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருடத்தின் முதல் நாளிலே எனக்கு வாக்குத்தத்தம் தந்தீங்கப்பா. அந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. மாதத்தின் முதல் நாளிலே என்னோடு கூட வார்த்தையினாலே பேசினீர். அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என் உள்ள சோர்ந்து போன போது என் ஆவியை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக என்னோடு கூட உம்முடைய வார்த்தையினால் இடைப்பட்டி அந்த வாக்குறுதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரை தொடர்ந்து பாட போறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது, இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக அனுப்பின அந்த வார்த்தை அது எனக்கு தான், அது என் குடும்பத்திற்கு தான், அது என் பிள்ளைகளுக்கு தான். அந்த வார்த்தை நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட நான் பாடுவேன் சொல்லி என்னோடு இணைந்து பாடுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உற்சாகமா கைதட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க வாழ்வில் வார்த்தைகள் நிறைவேற போகிறது அந்த எதிர்பார்ப்போடு. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். சத்தத்தை உயர்த்தி இணைந்து பாடுங்கள். ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை
உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனா இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனா இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனா இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனா இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவில நிறைந்து கலிகூறுங்கள், மகிழ்ந்து கலிகூறுங்கள். வார்த்தையின்படியே அவர் செய்வார். வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொன்னபடியே நடந்தது என்று சொல்ல வாய்ப்புகளை தரப்போகிறார். அவருடைய தரிசனம் நிறைவேறப் போகிறது. அவருடைய திட்டங்கள் நிறைவேறப் போகிறது. அவருடைய சித்தம் நிறைவேறப் போகிறது. அவர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இடிக்கப்பட்ட நிலைமை மாறுகிறது. நீங்கள் கட்டப்படுவீர்கள். நீங்கள் மறுபடி எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்கள் தலை குனிவை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க வெட்கத்துக்கு இரண்டத்தனையாய் கர்த்தர் பலன் தருகிற நாள் இது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி உங்களுக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் இனி 7 வழியாய் திரும்பி ஓடுவார்கள். எங்கெல்லாம் நீங்க துரத்தப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்க அவமதிக்கப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் மரியாதை, அங்கெல்லாம் கௌரவம், அங்கெல்லாம் கனம், அங்கெல்லாம் மேன்மை. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம்
குறுகவில்லை. எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாத சூழ்நிலை கர்த்தருக்கு உண்டா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்ய முடியாத காரியம் ஆண்டவருக்கு ஏதாவது உண்டா? அவர்கிட்ட நீங்க கேட்கறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க எதிர்பார்ப்பை மனிதர்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனா தெய்வத்தால் அதை நிறைவேற்ற முடியும். உங்க விருப்பத்தை மனிதர்கள் புரிந்து அதை நிறைவேற்ற முடியாதவர்களாய் திகைக்கலாம், ஆனா நீங்க விரும்பினதையும் தந்து நீங்க எதிர்பார்க்காததையும் தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. தாவீது துரத்தப்படும் போது அவன் என்ன நினைச்சிருந்திருப்பான்? சவுல் அவனை கொல்றதுக்கு வகை தேடும் போது அவன் என்ன நினைச்சிருந்திருப்பான்? அபிஷேகம் மேல இருக்கு, அழைப்பு மேல இருக்கு, கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு மேல இருக்கு. ஆனா இப்படி வீணா நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், வீணா நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், என் காலமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, என் நாட்கள் எல்லாம் விரயமாகி கொண்டிருக்கிறது. யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி சொல்லாம சொல்றான் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்பினீங்கன்னா அனுமதிச்சதெல்லாம் நன்மைன்னு சொல்லுவீங்க. நடத்திடும் பாதையின் நன்மைன்னு உங்களால சொல்ல முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யறதெல்லாம் நன்மையா தான் செய்யறான்னு உங்களால சொல்ல முடியும், செம்மையா தான் செய்யறான்னு உங்களால சொல்ல முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீர் விரும்புகிற அந்த தூய்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே. அன்றைய நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக, இந்த உடலும் அன்பு உமக்காக. கடைசி வரைக்கும் நான் இயேசுக்காக தான் வாழ்வேன், அந்த அர்ப்பணிப்போடு தான் இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.